அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர், 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 நல்லவர். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கிராமத்தில் இருந்தாலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் கிராமத்தில் இருந்தால் நல்லவர் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது எங்கே என்று சொன்னால், பெத்லேஹேம் என்று சொல்லுகிற கிராமத்தில் பிறந்தார். அல்லேலூயா. நானும் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் தான். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் கிராமத்தை சிநேகிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நானும் செபிக்கிறது உண்டு. என்னுடைய வாழ்க்கையில கோவை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் கோவை பட்டணத்திலிருந்து வந்தாலும் தேவ சமூகத்தில் கோவையில் இருக்கிற போது ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, அநேக பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் போக முடியாத கிராமங்களுக்கு நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது உண்டு. அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் உங்கள் மத்தியிலும் எங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ராத்திரி நேரத்தில் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் பாராட்டின் அன்புக்காய் இரக்கத்துக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் ஒரு முறை கூட தேவ சன்னிதானத்தில் இந்த இடத்துல கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள் என்னை அழைத்து இந்த இடத்துல கொண்டு வந்தபடினால என் தேவனாய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை எடுத்து புரோஷனப்படுத்துகிற என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகத்தோடு காணப்படுவோம். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நேரம் குறைவாக இருக்கிறபடியினால குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தி தேவ ஆசீர்வாதத்தை இந்த ராத்திரி வேளையில பெற்றுக்கொள்வோம். நாட்களில் வந்திருக்கிற நோக்கம் வெறுமையாய் அல்ல, ஒரு நிறைவோடு கடந்து போகும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் உற்சாகம் இருக்கிறீங்க? எல்லா கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தலாம். அல்லேலூயா. சோத்ரம் 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 சோதரிக்கிறோம். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம், ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எங்களை இந்த இடத்துல கர்த்தரை ஆண்டவரே மகிமைப்படுத்தி ஆராதிப்பதற்கு கர்த்தாவே கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை நீர் கர்த்தாவே நினைத்து ஆண்டவரை ராத்திரி வேளையில நம்முடைய சமூகத்தில் நீர் கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரை அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவ சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த வார்த்தையில் இருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் காணப்படுவார். கடமைக்காய் அல்ல, இல்லாவிட்டால் ஏதோ கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அல்ல, இல்லாவிட்டால் பாக்கியராஜ் அழைத்தார் என்று சொல்லி அல்ல, இல்லாவிட்டால் இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடக்கிறது போய் உட்காருவோம் என்று சொல்லி அல்ல. தேவனுடைய சமூகத்தில் இந்த ராத்திரி வேளையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் கடந்து போகும்படி தேவ சன்னிதானத்தில் ஜெபித்து வந்திருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து போகும்படியாக தேவ சன்னிதானத்தில் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு முறை கொடக்க தாவை சோதரிக்கிறோம். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவரே, இந்த 2வது நாளில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா எங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின் அன்புக்காய் இரக்கத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை குறித்து உங்களுடைய திட்டத்தில் நீர் வைத்திருக்கிற நல்ல தீர்மானங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிப்பதற்கே ஆண்டவரை நீர் திட்டம் வைத்திருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயா.
ஆண்டவரை பாலாக்குக்கு விரோதமாய் ஆண்டவரமே ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நாட்களில் ஆண்டவரை ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பிரகடனப்படுத்தி ஆண்டவரே என் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கவே திட்டம் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் அந்த ராத்திரி வேளையிலே எங்களை கொண்டு வந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரை எங்களை முதலாவது உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மெய்யாகவே எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரை வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரை வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரை இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரை உம்முடைய கண்கள் அதன் மீது வைக்கப்பட்டிருக்கும் என்று எழுதப்பட்டவனமாய் ஆண்டவரை எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் கையின் பிரயாசத்தின் மீது, எங்கள் சரீரத்தின் மீது, எங்கள் பிள்ளைகளின் மீது ஆண்டவரை எங்களுடைய உள்பட்ட எல்லா காரியத்தின் மீது ஆண்டவரை இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய கரம் எங்கள் மீது இருக்கும்படியாய் ஆண்டவரை இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரை எங்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. மெய்யாகவே எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று எழுதப்பட்டவனமாய் உம்முடைய சமாதானத்தை ஆண்டவரை இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவரை எங்கள் குடும்பத்தில் வைக்கும்படியா இந்த ராத்திரி வேளையில உம்முடைய சமூகத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. மெய்யாகவே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை ராத்திரி வேளையில எங்களை வருகிற கர்த்தாவை நீர் பலப்படுத்தி திடப்படுத்தி எந்த இடத்துல, எந்த காரியத்துல, எந்த ஆண்டவரை திட்டத்துல எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையோ அவைகளிலே சமாதானத்தை தந்து ஆண்டவரை அனுப்பும்படியா இந்த ராத்திரி வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய வசனத்தினால் ஆண்டவரை எங்களோடு இடைபடுவீராக. அந்த வார்த்தையானது ஆண்டவரை எங்களோடு பேசுவதாக. வெறுமையாய் பேசுகிற வார்த்தை அல்ல, அது உருவாக்குற வார்த்தையாய் இருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றுமில்லாதவைகளை தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த கர்த்தர் ராத்திரி வேளையில கர்த்தாவே வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னென்ன காரியம் இல்லையோ அவைகளை சிருஷ்டிப்பதற்கு ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில வார்த்தையானது எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று எழுதப்பட்டவனமாய் ஆண்டவரே உம்முடைய வசனம் இந்த ராத்திரி வேளையில எங்கள் மத்தியில் கடந்து வந்த ஆண்டவரே துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவைகள் பெண்மான்களை ஈன பண்ணும் என்று எழுதப்பட்டவனமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஆண்டவரே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஈணும்படியாக, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை எங்களுக்கு தந்த ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த சத்துடைய வல்லமை தடையாய் இருக்கிறதோ அந்த தடைகளை முறிக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தாவை சோதரிக்கிற கேதுரு மரங்களை முதிக்கிற அந்த வார்த்தையானது இந்த ராத்திரி வேளையில கடந்து வந்து எல்லா சத்துடைய வல்லமையும் முறித்து ஆண்டவரே எங்களை விடுதலையோடு அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். தேவனுடைய பிள்ளைகளாய் கடந்து வந்திருக்கிற நாம் ஒரு வசனத்தை வாசித்தோம். அந்த வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய காரியத்துல நாட்களில் அநேக இடத்துல சில காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில பயங்கள் காணப்படுகிறதா இருக்கலாம், அநேக திகிலான காரியங்கள் காணப்படுகிறதா இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவர் வைத்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தின் பிரகாரம் ராத்திரி வேளையில நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளும் நமக்கு அது ஆசீர்வாதமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவர் சமாதானத்தை கொடுக்கிறதல்ல, அவருடைய சமாதானத்தையே கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் அவர் என்ன சமாதானத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறவராய் இருந்தார் என்று சொல்ல ஒரு சில சம்பவங்களை நாம் சுருக்கமாய் சிந்தித்து ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு கடந்து போக போகிறோம். இந்த நாட்களில் உலகம் பிரகாரமான சமாதானம் அல்ல, உலகத்தில் என்ன சமாதானம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த நேரத்தில் நீங்கள் அநேகர் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள்.
இந்த நாட்களில் இந்த கிராமத்தில் அநேக பிள்ளைகள் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் அநேகர் வீடுகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் வீடுகளில் இருந்து இந்த சத்தத்தை கேட்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் இந்த சத்தத்தை கேட்காதபடி டிவியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்களாய் இருக்கலாம். அந்த டிவியின் மூலமாக ஒரு சமாதானம் கிடைக்கிறதா இருக்கிறது என்று சொல்ல அதை அவர்கள் வாஞ்சித்து விரும்பி அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு காணப்படுகிறவர்களாய் இருக்கலாம். அந்த சமாதானம் எல்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அந்த டிவியை பார்க்கும் மட்டும் அந்த சமாதானம் இருக்கிறதா இருக்கும். இது உலகத்தின் சமாதானமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தை விட்டு கடந்து போன பின்பு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், போராட்டங்கள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியமும் கடந்து வந்து மறுபடியும் அவர்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால் சமாதான குறைச்சலுக்குள்ளே நடத்துகிறதா இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் அப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறதா இருக்கிறது. ஒரு நண்பரோடு கடந்து போகிற போது ஒரு சில நிமிடங்கள் அவனோடு பேசி மகிழ்ந்து இருக்கிற போது அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு சமாதானத்தை கொடுக்கும் என்று சொல்லி ஒரு கோட்டரை நாடி கடந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு தண்ணீர் பாட்டலை நாடி கடந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அது நிமித்தமாக நான் இந்த நாட்களில் காணப்படுகிறது நிமித்தமாய் நான் உலகத்தை மறந்திருப்பேன் என்று சொல்ல இப்படிப்பட்ட சமாதானத்துக்காய் கடந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் எப்படிப்பட்ட சமாதானம் என்று சொன்னால் உலகம் கொடுக்கிற சமாதானமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த உலக சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறதல்ல, என்னுடைய சமாதானம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால் அதை பலப்படாதபடி கலங்காதபடி அவைகள் ஒரு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிறோம், அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால் அது கடல் அலையை போல கடந்து வருகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அது ஒரு நதியை போல புறப்பட்டு வருகிறது என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணித்துளிகள் அவர்கள் சமாதானத்துக்காக அநேக காரியத்தை ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில அவைகளை பார்க்கலாம். கர்த்தருடைய சமாதானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது கடல் அலையை போல வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த சமாதானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. அவருடைய சமாதானம் கடல் அலை எப்படி வந்து 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 கொண்டே இருக்கிறதோ அதே போல எந்த மனிதன் கர்த்தரை சார்ந்திருக்கிறானோ, எந்த மனிதன் கர்த்தரை விசுவாசிக்கிறானோ, எந்த மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய சமாதானம் ஒரு காலம் குலைந்து போகாதபடி, அவனுடைய சமாதானம் ஒரு காலம் குலைந்து போகாதபடி, அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் சமாதானம் குலைந்து போகாதபடி அவருடைய வாழ்க்கை வருஷத்தில் எப்படி துவங்குகிறானோ, எப்படி வருஷத்தை துவக்குகிறானோ அதே சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் வருஷத்தின் முடிவு மட்டும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை தான் ராத்திரி வேளையில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். யாருக்கெல்லாம் அந்த வசனத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, யாருக்கெல்லாம் அந்த வார்த்தையின் மீது பிரியம் இருக்கிறது, யாருக்கெல்லாம் அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கிறீர்களோ, வாஞ்சை உடையவர்களாய் இருக்கிறீர்களோ அவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த நாட்களில் உலகத்தின் சமாதானம் அல்ல, உலகத்தில் கொடுக்கப்படுகிற டிவியின் சமாதானம் அல்ல, உலகத்தில் குடித்து வெறித்து காணப்படுகிற சமாதானம் அல்ல, உலகத்தில் காணப்படுகிற வேசித்தனத்தின் சமாதானம் அல்ல, உலகத்தில் காணப்படுகிற அநேக நண்பர்களோடு உற்றார் உறவினரோடு ஆடி பாடி கொண்டாடுகிற சமாதானம் அல்ல. என்னுடைய சமாதானம் இந்த நாள் முதற்கொண்டு எப்படிப்பட்டதா இருக்க போகிறது என்று சொன்னால் அது கடல் அலையை போல வரப்போகிறது. ஹல்லேலூயா. தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஆத்துமாவே, உன்னையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் அழைத்திருக்கிற நோக்கம் என்னவென்று சொன்னால் உலகத்தில் திரள் கூட்டம் இருக்கலாம், திரள் ஜனங்கள் இருக்கலாம், அவர்கள் மனம் போல போய்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்ச ஜனமாய் இருக்கலாம். ஆனால் கொஞ்ச ஜனமாய் இருக்கிற உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், சிறுமந்தையே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு கொடுக்கிற சமாதானம் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது கடல் அலையை போல கடந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, அது நதியை போல புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. அப்படியானால் அர்த்தம் என்ன? என்றோ பெற்ற சமாதானம் அல்ல, நதியிலே தண்ணீர் புதிதாய் கடந்து வருகிறது போல உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அவர் ஒவ்வொரு நாளும் புதிய சமாதானத்தை தருகிறார். அப்படியானால் அர்த்தம் என்ன? ஒவ்வொரு நாளும்
புதிய அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய வளர்ச்சியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு மேன்மையான அனுபவத்தை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினால் தான் சொல்லுகிறார், அது நதியை போல வரும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ரிபால ஷம்மரதுனி கரபௌலபாஷபௌ நிகரதுன சந்தர ரபோஷபலபலபக்கரபௌல பிலக்கரபஷபா. இந்த ராத்திரி வேளையில தெய்வ சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற ஆத்துமாவே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் இவ்வுலகத்தின் சமாதானத்தை அல்ல, அவருடைய சமாதானத்தையே அவர் தருகிற தேவனாய் காணப்படுகிறவராய் இருக்கிறார். அந்த சமாதானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது கடல் அலையை போல கடந்து வருகிறதாய் இருக்கிறது. அந்த சமாதானம் எப்படிப்பட்டது? நதியை போல புறப்பட்டு வருகிறதாய் இருக்கிறது. அந்த சமாதானத்தை தந்து தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மளை நிறைவாய் நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறவராய் இருக்கிறார். வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து இந்த வருஷத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறவராய் இருக்கிறார். அப்படியானால் நாட்களில உலகம் பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுத்தேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில ஒரு 3 காரியத்தில் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை சிந்தித்து தேவனுடைய சமூகத்தில் செபிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அங்கே அவர் அந்த ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் என்றார் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே ஒரு ஸ்திரியை குறித்து எழுதப்பட்டுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த ஸ்திரியானவளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஸ்திரியே நீ சமாதானத்தோடு போய் என்று சொல்கிறார். அப்படியானால் அர்த்தம் என்ன? அவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் சமாதானம் இல்லாத நிலைமையாய் காணப்படுகிறவளாய் இருந்தார். இவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாத நிலைமையிலே அவளுடைய வாழ்க்கையில உலகம் பிரகாரம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் இவள் இதுவரைக்கும் அவள் உலகத்தின் சமாதானத்தை நாடி கடந்து போனவளாய் இருந்தாள். அவளுடைய வாழ்க்கையை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவள் பாவம் செய்தவளாய் காணப்படுகிறவளாய் இருந்தாள். அவள் ஒரு விபச்சார ஸ்திரியாய் காணப்படுகிறவளாய் இருந்தாள். உலகத்திலே ஒரு பாவ சந்தோஷத்தினாலே நான் சந்தோஷமா இந்த உலகத்திலே வாழலாம் என்று சொல்லுகிற அனுபவத்தோடு அவள் காணப்படுகிறவளாய் இருந்தாள். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியா என்று சொல்லப்படுகிற சீமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு வீட்டிற்கு கடந்து வந்திருக்கிறார். அந்த வீட்டிற்கு கடந்து வந்தபோது அந்த சீமோன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் உபசரிக்கிறவனாய் காணப்படுகிறவனாய் இருக்கிறான். இந்த காரியத்தை எல்லாம் கேட்டபோது இந்த சகோதரி இப்பொழுது கடந்து வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரே, அநேக பிள்ளைகளை சுகப்படுத்துகிறாரே, அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறவராய் இருக்கிறாரே, அப்படியானால் இந்த இடத்துல வந்திருக்கிறவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு கடந்து போகிறவளாய் காணப்பட்டார். அந்த பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெத்தானியா பட்டணத்திலே இருந்த சீமோன் வீட்டிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவள் கடந்து போகிறவளாய் இருந்தார். கடந்து போய் இப்பொழுது என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவளாய் காணப்பட்டார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ சமாதானத்தை நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன், எத்தனையோ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக என்னுடைய வாழ்க்கை பாவத்துக்குள்ளாய் நான் தொலைத்திருக்கிறேன், இவைகளிலிருந்து எனக்கு சமாதானம் இல்லை. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி அவர் கடந்து வருகிறவளாக இருந்தால், அப்படியானால் இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில பாவத்தின் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாதபடி காணப்படுகிறதாக இருந்தது. இப்பொழுது பாவத்தை மன்னிக்கும்படியாக மனுஷகுமார் இந்த உலகத்தில் வந்தார் என்று எழுதப்பட்டவனமாக, கெட்டு போனதை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டவனமாக, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று எழுதப்பட்டவனமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என் பாவத்தை மன்னிக்கிற போது என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, உலகம் கொடுத்த சந்தோஷத்தை, சமாதானத்தை பார்க்க
நாட்களிலோ ஒரு நித்திய சமாதானத்தை நான் பெற்றுக் கொள்ளும்படியாக இவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்ல அவருடைய பாதத்தில் அவள் உட்கார்ந்து இருக்கிறவளாய் காணப்பட்டாள். அவள் உட்கார்ந்து என்ன செய்தாள் என்று சொன்னால் பரிமள தைலத்தை அவனுடைய பாதத்தில் பூசுகிறவளாய் காணப்பட்டாள். தன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீரை ஊற்றி பாதத்தை துடைக்கிறவளாய் காணப்பட்டாள். தன்னுடைய தலைமையினால் அதை துடைக்கிறவளாய் காணப்படுகிறவளாய் இருந்தாள். இதையெல்லாம் அந்த சீமோன் பார்த்து கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறான். இவள் பாவியாய் இருக்கிறாளே, இவர் பரிசுத்தமாய் இருக்கிறாரே, இவர் பரிசுத்த தேவகுமாரனாய் இருக்கிறாரே, இவருடைய பாதத்தை எப்படி இவள் தொடலாம் என்று சொல்லி அவன் அந்த நோக்கத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் அதிகமாய் அன்பு செலுத்துவார்கள் அல்லவா, அதை போல இந்த ஸ்திரியானவள் என்னிடத்தில் அதிக அன்பு செலுத்துகிறவளாய் காணப்பட்டாள். ஆகையினால் இப்பொழுது சொல்லுகிற இவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போய் என்று சொல்லி அவளை அனுப்புகிறவராய் காணப்படுகிறவளாய் இருந்தார். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் தேவ சன்னிதானத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கலாம். இப்பொழுது சொல்லப்பட்ட பாவத்தை போல எழுத்தின் பிரகாரம் எழுதியிருக்கிற பாவத்தை நாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நாட்களில நம்முடைய உள்ளான காரியத்தில் அநேக பாவ கரைகள் காணப்படுகிறதா இருக்கிறது. உள்ளத்துக்குள் அநேக குற்றம் குறைகள் இருக்கிறதா இருக்கிறது. ஒரு மனுஷனை எவைகள் தீட்டப்படுத்தும் என்று சொன்னால் அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனைகளே அவனை தீட்டுப்படுத்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் நானோ கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கலாம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கலாம், ஜெபிக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்தவராய் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில எங்கோ சில இடத்துல சில அசுசங்கள் காணப்படுகிறதா இருக்கிறது. இந்த புதிய வருஷத்தில் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய அசுசியை மாற்ற வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில நான் பரிசுத்தத்தை கொண்டு வர வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் மாற்ற வேண்டும். ஆகையினால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வர வேண்டும். அந்த மகள் கடந்து வருகிறவளாய் காணப்பட்டால் தேவ சமூகத்தில் கடந்து வந்து தன்னுடைய இருதயத்தை முதலாவது உடைக்கிறவளாய் காணப்பட்டால், தன்னுடைய பாவத்துக்காக மனம் கசந்து அழுகிறவளாய் காணப்பட்டால், அவள் அழுதது நிமித்தமாக கண்களில் இருந்து இப்பொழுது கண்ணீர்கள் தாரத்தாரையாய் ஓடி வருகிறதா இருக்கிறது. இந்த கண்ணீர் எங்கே இருந்து வந்தது? அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டபடினால எனக்குள்ளாய் ஒரு பாவம் இருக்கிறது, அந்த பாவத்தினால சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்ல அந்த பாவத்தை நான் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த பாவமோ எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, என் சமாதானத்தை குலைத்து போட்டதா இருந்தது. ஆகையினால் அவைகளிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் அந்த இருதயத்தை உடைத்து என் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் என் கண்ணீரை ஊற்றுகிறேன் என்று சொல்ல அவள் ஊற்றினபடியினாலே அவருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். அவர் கண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு புறப்பட்டு போய் என்று சொல்ல இந்த ராத்திரி வேளை தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற ஆத்துமாவே, உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் நம்முடைய தாயின் கருவில கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், நீங்களும் நானும் நம்முடைய தாயின் கருவில கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், நீங்களும் நானும் தாயின் கருவில கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், என் தாய் என்ன செய்தாள் என்று சொன்னால், என் தாயின் கற்பத்திலே பாவத்திலே என் தாயானவள் என்னை கற்பத்தரித்தாள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அந்த பாவமானது நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது. பாரம்பரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நானும் பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாட்களில தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறது என்று சொன்னால், உன்னை என்னுடைய சமூகத்தில் உடைக்க வேண்டும், உன்னுடைய பாவத்தை என்னுடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். அதை அறிக்கையிடுகிற போது எல்லா அநியாயத்தை நீக்கி உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு நான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் சொல்ல போகிறோம், என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்தவனாய் தான் காணப்படுகிறவனாய் இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை தான் கர்த்தருடைய சபைக்கெல்லாம் கடந்து போகிறவனாய் தான் காணப்படுகிறவனாய் இருந்தேன். தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்னுடைய வியாபார ஸ்தலத்தை மூடிவிட்டு நான் ஒரு சபைக்கு கடந்து போகிறது உண்டு. 9 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு உள்ள போக 1 மணி நேரம் ஏதோ பாடத்தை வாசிப்பாங்க, ஒன்னும் தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு எப்பொழுது மணி 10 ஆகும் என்று சொல்லி நான் பார்த்து கொண்டே இருக்கிறவனாய் இருப்பேன்.
ஏன் என்று சொன்னால் 10 மணிக்கு சபை முடிந்தவுடனே ஒரு சினிமாவுக்கு கடந்து போகிறவனாய் காணப்படுவேன். ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு கடந்து போவேன், அதற்கு பின்பு அதற்கு அடுத்த படத்துக்கு கடந்து போவேன், அதற்கு பின்பு அதற்கு அடுத்த படத்துக்கு கடந்து போவேன், அதற்கு பின்பு 4வது ஷோ ஒரு இங்கிலீஷ் படமோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு மலையாள படமோ பார்த்துட்டு வீட்டுக்கு 1:30 மணிக்கு மேல கடந்து வருவேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில என்ன, எங்க வீட்டில் இருக்கிற யாரும் சபைக்கு போக மாட்டாங்க, எங்க வீட்டில் இருக்கிற யாரும் சபைக்கு போக மாட்டாங்க. சபைக்கு போறது நான் தான் அதுல முன்னணியா இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில பாவம் ஒட்டி கொண்டிருந்ததா இருந்தது. பாவம் இன்னதென்று சொல்லி அறிய முடியவில்லை, பாவம் இன்னதென்று சொல்லி பகுத்தறிய முடியவில்லை. பாவத்தையும் செய்து கொண்டு தேவனையும் ஆராதிக்கிற, தேவனுக்கும் கிறிஸ்தவனா இருக்கிற, ஆலயத்துக்கு உண்மையா இருக்க வேண்டும், ஆலயத்துக்கு சரியாய் கடந்து போக வேண்டும் அப்படி என்று சொல்கிற கொள்கையுடையவனாய் காணப்பட்டு எங்களுடைய 2 கடைகள் உண்டு. அண்ணன் ஒரு கடையில் இருந்தார்கள், நான் ஒரு கடையில் இருந்தேன். ஆனால் அந்த கடை அங்கே ஞாயிற்றுக்கிழமை பூட்ட மாட்டார்கள், என்னுடைய வியாபார ஸ்தலம் பூட்டப்பட்டு இருக்கும். காரணம் என்ன, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற எல்லா திட்டமும் தீர்மானமும் இருந்தது. ஆனால் வாழ்க்கைக்குள்ளே உள்ளுக்குள்ள அநேக அசுத்தங்கள் காணப்படுகிறதா இருந்தது. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எங்கள் வீட்டை தேடி கடந்து வருகிறவராய் காணப்பட்டார். எங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாத காரியம் காணப்படுகிறதா இருந்தது. போராட்டத்தின் அனுபவத்தில் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தவர்களாய் இருந்தோம். வாரத்துக்கு ஒருவர் எப்படியாயும் ஆஸ்பத்திரிக்கு கடந்து போய் விடுவோம். ஒன்று நாம் போவேன், இல்லாவிட்டால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் போவார்கள், இல்லாவிட்டால் வேலை செய்கிற பசங்க போவாங்க. இப்படி வாரத்தில் ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணாமல் இருக்க முடியாது. சமாதானமற்ற வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களாய் இருக்கும். எங்களுடைய டாக்டர் ஒருவர் இருக்கிறார், அவர் வீட்டிற்கே கடந்து வருகிறவராய் காணப்படுவார். அவ்வளவு வியாதியின் கொடூரத்திலே காணப்படுகிறவர்களாய் இருந்தோம். அந்த காலகட்டத்திலே எங்களுடைய பெரியம்மா சென்னை பட்டணத்திலிருந்து கடந்து வந்தார்கள். அவர்கள் வீட்டிலே ஜெபிக்கிற போது வீட்டிலே இருக்கிற பிசாசின் வல்லமைகள் வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறதாய் இருந்தது. அந்த பிசாசின் கிரியைகள் வெளிப்பட்டது நிமித்தமாக அந்த நாட்களிலே எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒருவருக்கு அந்த பிசாசு கிரியை ஆடி அலக்களிக்கிறதாய் காணப்பட்டது. அந்த நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருந்தது. இது சனிக்கிழமை நடைபெற்றது. அந்த சனிக்கிழமை இரவு நடைபெற்ற காரியத்தில் அந்த தாயார் என்ன செய்தார் என்று சொன்னால், ஜெபித்து அதை துரத்தி விடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இது மறைந்து போகிறதாய் காணப்பட்டது. பின்பு அடுத்த நாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை நான் கடந்து வருகிறவனாய் காணப்படுகிறவனாய் இருந்தேன். நான் கடையில தான் படுக்கிறது உண்டு. அங்கே படுத்து விட்டு எழும்பி காலையில கடந்து வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சபைக்கு போக வேண்டும், ஆலயத்துக்கு போக வேண்டும், அதற்கு பின்பாக சினிமாவுக்கு போக வேண்டும். அந்த கொள்கையோடு காணப்பட்ட நான் இப்படி இருக்கிறேன். அந்த நேரத்தில் எப்படி இருப்பேன் என்று சொன்னால், ஒரு சினிமா நடிகன் என்னென்ன டிரெஸ் போடுகிறானோ, சினிமாவில் என்னென்ன டிரெஸ் புதுசா வருகிறதோ அதை தேடி தேடி அந்த துணியை கண்டுபிடிச்சு அதே மாதிரி சத்து போடுகிறவன் நானாய் காணப்பட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தபோது அந்த நாளிலும் ஒரு சினிமா கதாநாயகன், எனக்கு பிடிந்த ஒரு மென்மையான ஒரு கதாநாயகன், அவன் போட்ட டிரெஸ் தேடி கண்டுபிடிச்சு, ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும், இன்னொரு பக்கம் ரவுண்ட் ரவுண்டா கோடு போட்டு இருக்கும். இப்படி அநேக காரியத்தை டிரெஸ் அந்த துணியை ஒவ்வொரு கடையா ஏறி ஏறி இறங்கி ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு துணியா வாங்கி 1/2 மீட்டர் 1 மீட்டர் என்று சொல்லி வாங்கி அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து இன்னைக்கு இதை போட்டுட்டு போகணும்னு சொல்லி குளித்து முடித்து வந்து அங்கே தலை சீவி கொண்டிருந்த போது நேற்றைய தினத்தில் நடந்த சம்பவத்தை இன்னொரு காரியம் ஒரு சகோதரியா எங்கள் குடும்பத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள். இப்படி நேற்றைக்கு நடந்தது என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமையாய் காணப்பட்டபடினாலே அந்த பெரியம்மா சர்ச்சைக்கு போய்விட்டார்கள். இப்பொழுது சரி, இன்றைக்காகிலும் நாம் இந்த நாட்களில இவ்வளவு நாளும் நம்முடைய டேப் ரெக்கார்ட்ல சினிமா பாடல் ஓடிச்சு, இன்னைக்காகிலும் கிறிஸ்தவ பாட்டு பாடட்டும் என்று சொல்லி அந்த தினகரன் பாடலை நான் போடுகிறவனாய் காணப்பட்டேன். அந்த பாடல் பாடிக்கொண்டிருந்தது. நான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி கொண்டிருந்தேன். இந்த பிசாசு எங்கள் குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு மறுபடியும் கடந்து வருகிறதா இருந்தது. வந்தது என்ன செய்தது என்று சொன்னால், அவர்கள் கூட்டிக் கொண்டிருந்தார்கள். சீமார் கூட்டிக் கொண்டிருந்த அந்த தொடப்பத்தை தூக்கி மூலையில வீசிவிட்டு ஒரு மூலையில போய் அமர்ந்து கொள்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். முடியெல்லாம் விரித்து போட்டுவிட்டு உட்கார்ந்து கொள்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். கலந்து கொண்டு என்ன சொன்னது என்று சொன்னால், அந்த பாட்டை முதலாவது ஆஃப் பண்ண, அது எனக்கு எரியுது, அந்த பாட்டை எனக்கு ஆஃப் பண்ணு என்று சொல்ல ஆரம்பித்தது. எனக்கு இப்பொழுதுதான் உணர்வு வந்தது. இதுவரைக்கும் பாவ வாழ்க்கையில இருந்த எனக்கு இப்பொழுது உணர்வு கடந்து வந்தது. இந்த பாட்டுல இவ்வளவு வல்லமை இருக்குதா,
இந்த பாட்டுல இவ்வளவு வல்லமை இருக்குதா என்று சொல்லி உடனே நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் சுதாகரித்து கொண்டு அந்த பிசாசை, நம்ம தான் பெரிய பரிசுத்தமான ஆகையினால நம்ம பிசாசை துரத்திடலான்னு சொல்லிட்டு அந்த பிசாசை போய் துரத்துவதற்கு போய் கரத்தை வைத்தேன். கரத்தை வைத்த போது எங்கள் வீட்டில் இருந்த இன்னொரு சொன்னார்கள், பெரியம்மா இப்படித்தான் விரட்டினாங்க, ஆனா கையில பைபிள் வச்சிருந்தாங்க, நீங்களும் கையில பைபிள் வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த பைபிள் ஒண்ணு தேடி பிடிச்சு எடுத்து கொண்டு போய் அந்த தலையில வச்சு இயேசுவின் நாமத்தினால போ பிசாசு என்ன. அந்த பிசாசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னது. அந்த பிசாசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னது. அந்த பிசாசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னது, நீ இன்னைக்கு தாண்டா பைபிள் எடுக்கிற, இந்த பைபிளை கீழே வச்சுட்டு நீ தொட்டு பாரு, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆடி போயிட்டேன். அப்புறம் தான் சொன்னேன், இந்த பைபிள்ல இவ்வளவு வல்லமை இருக்குதா, ஒரு சாதாரண கருப்பட்டக்குள்ள இருக்குது, இதுல இவ்வளவு வல்லமை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, பிசாசே இந்த பைபிளை நான் இன்னைக்கு தான் எடுத்திருக்கிறேன், ஆனா இன்னைக்கு எடுக்கிற பைபிளை இனி நான் இதை கீழே வைக்க மாட்டேன், இயேசுவின் நாமத்தினால ஓடி போனேன். ஓடி போய் மறைந்து போய்விட்டது. அல்லேலூயா. இந்த காரியத்தை கண்ட அந்த நாள் முதற்கொண்டு 1984 வருஷம் 2வது மாதம் எடுத்த வேத புஸ்தகம் 40 வருஷம் அதை எடுத்துக்கொண்டு நான் வாசித்துக் கொண்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் கதை புஸ்தகத்தை போல வாசிக்கிற போது ஒரு முறை கதை வாசிக்கலாம், 2 முறை கதை வாசிக்கலாம், நல்ல பிடித்த சினிமாவா இருந்தா 3 முறை பார்க்கலாம், 10 முறை பார்க்கலாம், அதற்கு பின்பாக அது புளித்து விடும். ஆனால் 40 வருஷமா இந்த வேதத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன், அது ஒரு காலம் புளிக்கவில்லை. அல்லேலூயா. காரணம் என்னவென்று சொன்னால், அதற்கு பின்பாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதத்தை கர்த்தர் செய்கிறவராய் காணப்பட்டார். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு சமாதான குறைச்சலோடு காணப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறவராய் இருந்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் இந்த ராத்திரி வேளையில நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு செய்த நன்மையை உங்களுக்கும் அவர் செய்ய போதுமான தேவராய் இருக்கிறார். யாருக்கெல்லாம் சமாதானம் வேண்டும், எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் நினைக்கலாம், என்னுடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்படுமா என்று சொல்லி. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல இந்த ஸ்திரியானவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், அவருடைய பாதத்தில் கடந்து வந்து அவள் கண்ணீர் விடுகிறவளாய் காணப்பட்டாள். அந்த பரிமள தைலத்தை ஊற்றுகிறவளாய் காணப்பட்டாள். ஆகையினால் வாழ்க்கையில அவள் சமாதானத்தோடு கடந்து போகிறவளாய் இருந்தாள். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் வெறுமையாய் கடந்து வருகிறதல்ல, பாரம்பரியமாய் கடந்து வருகிறதல்ல, தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மெய்யான சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்க விருப்பமுடையவர்களாய் இருக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த சமாதானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நான் இதுவரைக்கும் நல்லா தான் இருக்கேன், என்னுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா தான் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்கும் என்று சொன்னால் உலகத்தில் சம்பூரணமாய் வாழலாம். ஒரு மனிதன் சம்பூரணமாய் வாழ்ந்தான் என்று சொல்லி நமக்கு தெரியும். லாசர் என்று சொல்லப்படுகிற ஒரு சம்பூரணமற்றவனாய், ஒரு கஷ்டப்பட்டவனாய் காணப்படுகிறவனாய், பிச்சைக்காரனை போல காணப்பட்ட ஒரு ஏழை மனிதன் காணப்படுகிறவனாய் இருந்தான். ஒரு ஐஸ்வர்யவானும் அங்கே காணப்படுகிறவனாய் இருந்தான். ஆனால் ஐஸ்வர்யவானன் எல்லாவற்றையும் புசித்து குடித்து சம்பூரணமாய் காணப்படுகிறவனாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, எல்லா காரியமும் இருக்கிறதா இருந்தது. ஆனால் ஒருவனோ அவன் வீட்டிற்கு முன்பாக விழுகிற அப்ப துணிக்கைக்காக அவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறவனாய் இருந்தான். ஆனால் ஒரு நாள் 2 பேரும் மரிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் இந்த ஏழையாய் இருந்த லாசரு மரிக்கிறவனாய் காணப்பட்டான். அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
இந்த ஐஸ்வர்யவானுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் ஏழையா இருந்த அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏழையா இருந்த லாசரு கனத்துக்குரியவனாய் காணப்படுகிறவனாய் இருந்தான். ஏன் என்று சொன்னால் அவன் ஐஸ்வர்யவனாய் மரித்தான், இவன் ஐஸ்வர்யமற்றவனாய் மரித்தான். இரண்டு பேரும் மரித்த போது இப்பொழுது அங்கே ரெண்டு இடம் காண்பிக்கப்படுகிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், ஒன்று நரகாக்கினையாய் காணப்படுகிறதாக இருக்கிறது. உலகத்தில் சம்பரணமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் இப்பொழுது பாதாளத்தில் நரகத்தில் கடந்து கிடக்கிறான். இப்பொழுது உலகத்தில் எல்லா சமாதானமும் சந்தோஷத்தோடு இருந்தவன் இப்பொழுது இந்த லாசருடைய கரத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு கிடைத்தால் போதும் என்று சொல்ல அந்த தண்ணீருக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் லாசர் என்ன செய்தான் என்று சொன்னால் ஆபிரகாமின் மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. அப்படியான அந்த ராத்திரி வேளையில் நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த நாட்களில் நாம் பெருமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதல்ல. நான் ஜெபிக்கிறேன் எனக்கு எல்லா ஆசீர்வாதம் வருகிறது, எல்லா நன்மையும் கிடைக்கிறது என்று சொல்லி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆத்தும மீட்கப்பட்ட அனுபவம் தேவையாய் இருக்கிறது, பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் தேவையாய் இருக்கிறதா இருக்கிறது. அந்த ஆத்மாவை எங்கே கடந்து போகும் என்று சொன்னால் அவைகள் நித்தியத்துக்கு நேராய் கடந்து போகிறதா இருக்கிறது. பாவ மன்னிப்பு பெறாத ஆத்மா எங்கே போகிறது? அது நரகத்துக்கு நேராய் கடந்து போகிறதா இருக்கிறது. அது பாதாளத்துக்கு நேராய் கடந்து போகிறதா இருக்கிறது. கேட்கிற போது சொல்லுகிற போது எல்லாரும் நினைப்பார்கள், பாதாளத்தை கண்டவன் யார், நரகத்தை கண்டவன் யார், பரலோகத்தை கண்டவன் யார் என்று சொல்ல இந்த நாட்களில் அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் கொஞ்ச பேராய் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா? உங்களுக்கும் எனக்கும் கத்த கண்களில் ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஒரு பரலோக தரிசனத்தை கத்தர் கொடுத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஒரு தேவ ராஜ்யத்தின் தரிசனத்தை கொடுத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஒரு நித்திய ராஜ்யத்தின் தரிசனத்தை கொடுத்திருக்கிறவராய் இருக்கிறார். அசைவில்லாத ராஜ்யத்தை காணும்படியான தரிசனத்தை கத்தர் கொடுத்திருக்கிறவராய் இருக்கிறார். நிரந்தரமான ராஜ்யத்தை காண்கிற கண்களை கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறவராய் இருக்கிறார். அது யாருக்கு என்று சொன்னால், எந்த மனிதன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதனை கத்த தேவனாகிய கத்தர் அந்த ஆத்துமாவை பாதாளத்தில் அனுப்பி அவனை அக்னிக்குள்ளே போடப்படாதபடி அவனுக்கு ஒரு நிரந்தர சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த சமாதானம் கடல் அலை போல இருக்கிறது. அந்த சமாதான நதியை போல புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் இதுவரைக்கும் பாவ மன்னிப்பு பெறாதிருப்போம் என்று சொன்னால், இந்த ராத்திரி வேளையில் தேவ சன்னிதானத்தில் சொல்ல போகிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒன்றியவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மிலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் எல்லா மனுஷனோ தேவனாகிய கர்த்தர் தன்னைத்தானே ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி எல்லா மனுஷனையோ பாவத்தின் கீழே அடைத்து போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில பாவத்தின் கீழே நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எந்த மனிதன் இந்த மகளை போல தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்து இருதயத்தை ஊற்றுகிறார்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மன்னிக்கப்படுகிற போது அவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சமாதானம் நித்தியத்துக்குரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கோவை பட்டணத்திலிருந்து இவ்வளவு தூரம் ஏன் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி வந்திருக்கோம் என்று சொன்னால், உங்க கடனை அடைக்கிறதற்கு அல்ல, உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்காக வரல, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வரவில்லை. ஒரே ஒரு நோக்கம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஜனங்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மை கத்திருந்த உலகத்தில் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு நோக்கம் அதுவா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிரசங்கம் பண்ணின முதல் பிரசங்கம் என்னவென்று சொன்னால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த சமீபத்திருக்கிறவர் சொன்னார், மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொன்னார், கடைசியில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், எந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதோ, எந்த மனிதன் கர்த்தரை தேடுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய கடன் பிரச்சனையை மாற்றுகிறவராய் இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார், நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், வியாதியை நம்மிலிருந்து விலக்குகிறவராய் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து அவர் நிறைவாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த ராத்திரி வேளையில் சொல்ல போகிறோம்,
ஆண்டவரே இந்த ராத்திரி வேளை என்னை மாற்றி அனுப்பும் என்று சொல்லி தேவ சன்னிதானத்தில் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டு இருக்கலாம், நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல, பிரசங்கம் பண்ணுகிற என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக குறைகள் உண்டு, பிரசங்கம் பண்ணுகிற என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக குற்றங்கள் உண்டு. ஆகையினால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்ல, சீமோன் பேதுரு இயேசுவிடத்தில் வந்தான். வந்து என்ன கேட்கிறான் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன், அவைகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தான், பாவம் செய்து என்னிடத்தில் வந்து மனஸ்தாபப்பட்டால் நான் அவனுக்கு எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், 770 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 770 என்று சொன்னால் 490 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். எதற்கு அப்படி சொன்னார் என்று சொன்னால், பேதுரு பாவம் செய்தான் என்று சொல்லி அல்ல, பேதுருடைய சகோதரர் பாவம் செய்தார் என்று சொல்லி அல்ல, இந்த பேதுரு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லவில்லை. நீங்களும் நானும் அப்படி 490 முறை ஒரு நாளைக்கு பாவம் செய்வோம் என்று சொல்லி கர்த்தர் அறிந்துதான் சொல்லுகிறார். என்னிடத்தில் வந்து நீ மன்னிப்பு கேட்கிற போது நீ 490 முறை பாவம் செய்து என்னிடத்தில் மனஸ்தாபப்பட்டு வந்தால் நான் உன்னை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகையினால் ராத்திரி வேளையில் சொல்ல போகிறோம், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு, ஆண்டவரே என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நான் பாவம் செய்யல, நான் சுத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அதுல நமக்குள்ளதான் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் தாயின் கருவில் உருவாகிற போதே பாவத்திலே என்னை கற்பந்தரித்தாள் என்று சொல்லுகிறான். ஆகையினால் ஆண்டவரே அநேக இடத்துல சொல்லுகிறான், என்னுடைய துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கும் என்று சொல்லு. இந்த தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன், என்னை ஆராதிக்கிறவன். வனாந்தரத்தில் இருந்த போதும் என்னை ஆராதித்தான், தனிமையாய் இருந்த போதும் என்னை ஆராதித்தான், அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லாதிருந்த போதும் என்னை ஆராதித்தான். ஆகையினால் அவன் அவருக்கு பிரியமானவனாய் காணப்படுகிறவனாய் இருந்தான். அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி கொடுத்து விட்டீர் ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை எல்லாம் நீர் மன்னித்து இருக்கிறீர், உண்மை ஆண்டவரே. அதை சங்கீதம் 32 சொல்லுகிறான், எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது போல என்னுடைய பாவத்தை எல்லாம் நீர் மன்னித்து இருக்கிறீர் ஆண்டவரே. ஏன் என்று சொன்னால், துதிபலி செலுத்துகிறவனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. பலியிடுகிறவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறான் என்று எழுதப்பட்டது போல அவனுடைய வாழ்க்கையில அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் அவன் தேவ சமூகத்தில் என்ன செய்தான் என்று சொன்னால், ஆண்டவரே என்னுடைய துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காரும் ஆண்டவரே, என்னுடைய மறைவான குற்றத்துக்கு என்னை நீங்களாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் செபிக்கிறவனாயிருந்தான். ஆகையினால் இந்த ராத்திரி வேளையில எல்லாரும் கிறிஸ்தவ பிள்ளைகள் தான், ஆனாலும் தேவ சமூகத்துல நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னித்து ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில நீர் சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் சுருக்கமாய் சொல்லி முடித்து விடுகிறேன். யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யாராயிலும் வாசிக்கலாமே? யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது வாசித்தோம் என்னவென்று சொன்னால், பாவத்தினாலே வருகிற காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இங்கே இரண்டாவது ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் என்னவென்று சொன்னால், இயேசு அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறவராய் காணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கடந்து வந்து அவர் 33 ஆண்டுகள் ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இப்பொழுது உயிரோடு எழும்பி விட்டார். ஆனால் சீசர்கள் எல்லாம் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் மரித்து போனாரே என்று சொல்லி. இதுவரைக்கும் நம்மோடு கூட அவர் இருக்கிற போது நமக்கு எவ்வளவு கெத்தா இருந்தது. எல்லாரும் நம்மளை தேடி கடந்து வந்தார்களே, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னா கூட என்னிடத்துல கேட்டுட்டு தானே போவாங்க. இவ்வளவு நாம இருந்துமே, இப்பொழுது என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அவ்வளவு கெத்தா இருந்த
வந்தவன் இப்ப என்ன செய்கிறார் என்று சொன்னால் கதவை பூட்டிட்டு உள்ள போய் பயந்து ஒழித்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறார்கள். காரணம் என்ன? இயேசு மரித்து விட்டார், இயேசு மரித்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் பயந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனால் பூட்டி இருந்த அந்த அறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே வந்து நின்று இப்பொழுது சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் இந்த வார்த்தையினால நமக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருந்திருக்கிறார், ஜெபித்திருக்கிறோம், அநேக அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கிறது. அதிநிமித்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம், அதிநிமித்தமாய் கர்த்தருக்கு சாட்சி படுகிறவர்களாய் இருக்கிறோம், சபைகளிலே தேவனை முன்னணியில் நின்று உயர்த்துகிறவர்களாய் இருக்கிறோம். காரணம் என்ன? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்ல ஓடி 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 வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது சில காரியத்துல நாம் ஜெபிக்கிற போது அந்த ஜெபத்துக்கு பதிலே இல்லை, அந்த ஜெபத்துக்கு பதிலே இல்லை. ஆகையினால் இப்பொழுது என்ன செய்கிறோம் என்று சொன்னால், பதில் வராததினால் அந்த காரியத்தினால நம்முடைய இருதயம் பயந்து போய் இருக்கிறது, பயந்து போய் இருக்கிறது நிமித்தமா இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? இயேசுவை தேடி அல்ல, ஒரு தனி அறையை பூட்டிக் கொண்டு மௌனமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடக்கும்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி நடக்கும்? என்னுடைய கையின் பிரயாசம் எப்படி இருக்கும்? என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும்? என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எப்படி இருக்கும்? என்னுடைய ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கும் என்று சொல்ல பயந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. காரணம் என்னவென்று சொன்னால், நான் உயிர்த்தலாத தேவன் போல உனக்கு தெரியலாம், நான் மரித்து போய் இருக்கிற தேவனை போல உனக்கு தெரியலாம், ஆனால் நான் மரிக்கவில்லை, இதோ மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலோ உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்ல வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சீசர்களின் கூட்டத்தில் வந்து பயப்படாதிருங்கள், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார். எந்த காரியத்தில் பயத்தோடு வந்திருக்கிறாயோ, எந்த காரியத்தில் நடுக்கத்தோடு வந்திருக்கிறாயோ, எந்த காரியத்தில் கலக்கத்தோடு வந்திருக்கிறாயோ, எந்த காரியத்துக்காய் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறாயோ, எப்படி நான் ஜெயம் பெறுவேன், எப்படி நான் விடுதலை பெறுவேன், எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கை எல்லாம் ஒன்றில்லாமல் போய்விட்டதே, என்னுடைய வாழ்க்கை வெட்கத்துக்கு அனுபவமாய் கடந்து போய்விட்டதே என்று சொல்ல நீ கடந்து வந்திருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையில மரித்து போன தேவன் அல்ல, நான் உன்னுடைய வாழ்க்கையில மரித்து போன தேவன் அல்ல, நான் மரித்த லாசருவை வெளியே கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறேன். ஆகவே நான் உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஜெபம் மரித்து இருக்கிறதோ அநேக ஜெபத்தை ஜெபித்து 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 நீ ஓய்ந்து போய் இனி ஜெபிப்பதில்லை, எனக்கு பதில் வருவதில்லை என்று சொல்லி அதை பார்சல் கட்டி நீ வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறார், அவைகள் மரித்திருந்தாலோ, அவைகள் நாடி போய் இருந்தாலோ இனி எனக்கு பதில் கிடைக்காது, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, எனக்கு நன்மை கிடைக்காது, என் கற்பத்தில் ஆசீர்வாதம் வராது, என் பிள்ளைகளுக்கு வயது கடந்து போய்விட்டது, இனி திருமணம் நடக்காது, என் கையின் பிரயாசத்தில் எத்தனையோ அழிவு வந்துவிட்டது, ஆனால் இந்த அழிவிலிருந்து நான் தப்புவிக்க முடியாது, என்னுடைய கடன் பாரங்கள் என் தலைக்கு மேலாக இருக்கிறது, அவைகளிலிருந்து நான் மீளவே முடியாது, நான் இந்த நாட்களில் ஒரு மரித்த நிலைமையை போல லாசருவை போல நாரி போன நிலைமையாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் மரித்து ஆனாலும் இது சதா காலங்களிலோ உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற சீசனே, பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற பேதுருவே, பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற யோவானே, பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற அந்திரேயாவே, பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற யாக்கோபே, நான் உன்னை தேடி வந்து உன்னை நான் விடுதலையாக்கி உன்னுடைய வாழ்க்கையில பயத்தை நீக்கி நான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில நிரூபிக்க போகிறேன் என்று சொல்ல இந்த ராத்திரி வேளையில் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அவர் கடந்து வந்து இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நினைக்கலாம், நாம் பயந்து போய் இருக்கிறோமே என்று சொல்லி, ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நம்முடைய பயத்தை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதிலே அநேக வார்த்தைகள் உண்டு, ஆனால் நான் அவைகளை சுருக்கி விடுகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல் அந்த வாழ்க்கையில அவன் சமாதானமற்றவனாய் காணப்படுகிறவர்களாய் இருந்தார்கள். அந்த சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னார், அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவராய் இருந்தார். மூன்றாவது ஒரு காரியத்தை ஒரு 5 நிமிடம் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43
வசனத்தை வாசிப்போம். லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் ஆ பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். போதும், எல்லாத்துக்கும் தெரியும். 48ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது கர்த்தர் என்ன சமாதானத்தை கொடுத்தார் என்று சொன்னால், உலக கொடுக்கிற பிரகாரம் அல்ல, பாவத்தை மன்னித்து கர்த்தர் நம்முடைய ஆத்மாவிலே ஒரு சமாதானத்தை கொடுத்து நித்திய ராஜ்யத்துக்குரியவர்களாக நம்மளை நிரந்தரமான அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் கர்த்தர் நம்மளை மாற்றி சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருந்தார். இரண்டாவது பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பயத்தினாலே அந்த பயத்திலும் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி சமாதானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி இங்கே மூன்றாவது பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதர் ஒரு சகோதரி என்ன செய்தார் என்று சொன்னால், மிகுந்த பலவீனத்தோடு கடந்து வருகிறவளாய் காணப்பட்டார். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியாய் காணப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரியானவள் இப்பொழுது இயேசுவை தேடி கடந்து வருகிறவளாய் இருக்கிறாள். வந்தபோது அங்கே திரள் கூட்டம் கடந்து போய் கொண்டு இருக்கிறதாய் இருக்கிறது. அந்த திரள் கூட்டத்தை பார்த்தபோது என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. அவளுடைய பெரும்பாடு நிமித்தமாய் அவள் கூட்டத்துக்குள்ளே போகக்கூடாது, அவள் யாராயும் தொடக்கூடாது. தொட்டால் அது என்ன செய்யும் என்று சொன்னால், யாரை தொட்டாலும் அவர்கள் தீட்டாய் காணப்படுவார்கள். ஆனால் இவருடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சை என்னவென்று சொன்னால், இயேசு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறாரே, நான் 12 வருஷமாய் எல்லா ஆஸ்தியும் அந்தஸ்தையும் அழித்து போட்டு விட்டேனே, ஆனாலும் சற்றாயிலும் எனக்கு குணம் இல்லையே என்று சொல்ல தன்னுடைய வியாதிக்காக எப்படியாயிலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும் என்று சொல்ல அவள் கடந்து போகிறவளாய் இருந்தாள். ஏன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று சொன்னால், அந்த யூதர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மேலே ஒரு அங்கி போட்டு இருப்பார்கள். அந்த அங்கிக்கு மேல ஒரு சால்வை போன்ற ஒரு வஸ்திரத்தை போட்டு இருக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அந்த சால்வை போன்ற வஸ்திரத்துல அந்த கீழே என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு 10 நாடா தொங்குகிறதாய் காணப்படுகிறதாய் இருக்கும். அந்த 10 நாடா புழு கலரிலே காணப்படுகிறதாய் இருக்கும். இந்த நாடா எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு யூதன் அதை போட்டுக் கொள்வான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நான் 10 கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறவன் என்று சொல்லி தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற ஒரு அடையாளமாய் அது காணப்படுகிறதாய் இருக்கும். அந்த 10 கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லு, அவைகளெல்லாம் நான் கற்று தேறி இருக்கிறேன் என்று சொல்கிற அடையாளப்படுத்தும்படியாக போடப்படுகிற அந்த சால்வை தான் அந்த மேல் வஸ்திரமாய் காணப்படுகிறதாய் இருந்தது. அந்த வஸ்திரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போட்டு இருக்கிறவராய் இருந்தார். அந்த வஸ்திரத்தை பார்த்த இந்த ஸ்திரீ என்ன செய்கிறார் என்று சொன்னால், இவர் தேவனுக்கு பிரியமானவர், இவர் தேவனுக்கு ஏற்றவர், இவர் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர், இவர் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லி அறிந்தது நிமித்தமாக அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொடுவேன் என்று சொல்ல அந்த புழு கலர் நாடாவை அவள் தொடும்படியாய் கடந்து போகிறவளாய் இருந்தாள். ஆகையினால் இப்பொழுது திரள் கூட்டம் இருக்கிறது, அவரை சுற்றியுள்ள சீசர்கள் எல்லாம் இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் அவள் குனிந்து என்ன செய்தாள் என்று சொன்னால், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறவளாய் இருந்தாள். தொட்ட போது அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்படுகிறதாய் இருந்தது. வல்லமை வெளிப்பட்ட போது அவருடைய வியாதி முற்றிலும் மாற்றப்படுகிறதாய் இருந்தது. அதை அவர் உணர்கிறவளாய் காணப்படுகிறவளாய் இருந்தால், இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதே, என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறவராய் இருந்தார். சீசர்கள் சொல்லுகிறார்கள், உம்மை சுற்றிலும் திரளான கூட்டம் வருகிறதே, இதுல யார் உம்மை தொட்டது என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியும் என்று சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் இல்ல, என்னை ஒருவர் தொட்டார்கள் என்று சொல்ல அவர்கள் தொட்டது எப்படி? விசுவாசத்தோடு தொட்டுகிறவர்களாய் காணப்பட்டார். ஆகையினால் அவளுக்கு விடுதலை கிடைத்து அவள் ஆசீர்வாதத்தோடு கடந்து போனாள். அவள் நான் மறைந்திருக்கவில்லை என்று சொல்ல இயேசுவுக்கு முன்பாக கடந்து வந்தபோது, ஸ்திரீயே பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்ல, நீ சமாதானத்தோடு போய் என்று சொல்ல வியாதியிலிருந்து அவனை விடுதலையாக்கி அனுப்புகிறவராய் காணப்பட்டார். இந்த ராத்திரி வேளையில் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம்.
ஒரு 5 நிமிட தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ விருப்பம் இல்லையோ தெரியவில்லை, ஆனால் இந்த ராத்திரி வேளையில் விருப்பம் இருக்கிறவர்கள் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தையே நீர் கொடுத்திருக்கிறபடியினால் ஆண்டவரே, இந்த நாட்களில் அந்த சமாதானத்தை நான் பெற்றுக் கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எனக்கு அனுக்கிரகம் பாராட்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். முதலாவது சொன்ன ஒரு ஸ்திரியானவள் இயேசுவுடைய சமூகத்தில் கடந்து வந்து அவள் கண்ணீர் விட்டபடியினாலே அவள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கடந்து போனாள். ஆனால் இரண்டாவது சொன்ன சீசர்கள் பயந்து ஒழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சீசர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருந்தபடினாலே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய் இருந்தபடினாலே, அவர்களை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்கிறவராய் இருந்தபடினாலே, அவர்களை கொண்டு சபையை கட்ட வேண்டியது இருந்தபடினாலே, பயந்து போன அவர்களிடத்தில் கர்த்தர் கடந்து வந்து பயப்படாதே, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி காண்பிக்கிறவராய் காணப்பட்டார். இப்போது மூன்றாவதாக ஒரு சகோதரியை பார்த்தோம். அவள் பெரும்பாலுள்ள ஸ்திரியாய் காணப்பட்டார். ஒரு திரள் கூட்டம் இருந்தது. ஆனால் அந்த திரள் கூட்டத்தின் மத்தியில அந்த சகோதரி கடந்து வந்து விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டபோது இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதாய் இருந்தது. அப்படியான அந்த ராத்திரி வேளையிலே நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த திரள் கூட்டம் இயேசுவை தொட்டது. அந்த திரள் கூட்டம் இயேசுவை தொட்டது. அந்த திரள் கூட்டம் இயேசுவை தொட்டது. ஆனால் அவர்களுக்கு வல்லமை வெளிப்படவில்லை. அவர்களுக்கு வல்லமை வெளிப்படவில்லை. அவர்களுக்கு வல்லமை வெளிப்படவில்லை. ஆனால் எந்த ஸ்திரீ விசுவாசித்து எல்லாரும் தொட்ட இடத்துல இவளும் போய் தொட்டாள். ஆனால் இவளுக்கு மாத்திரம் வல்லமை வெளிப்படுகிறதா இருந்தது. அப்படியான அந்த ராத்திரி வேளையில் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அடையாளத்தை காண வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், நீயும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால், திரள் கூட்டமாய் இருக்கிற கிறிஸ்தவர்களை போலல்ல, திரள் கூட்டமாய் இருக்கிற கிறிஸ்தவர்கள் போலல்ல, திரள் கூட்டமாய் இருக்கிற கிறிஸ்தவர்களை போலல்ல. நானும் இயேசுவை பின்பற்றுகிறேன், நானும் இயேசுவை தொடுகிறேன், நானும் இயேசுவை ஒன்றித்து போகிறேன், நானும் இயேசுவுக்கு பின்பாக போகிறேன் என்று சொல்கிற கூட்டத்தில் அல்ல. நீங்கள் நானும் எப்படிப்பட்ட கூட்டமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசித்து, ஆண்டவரே நான் விசுவாசித்து உம்முடைய வஸ்திரத்தை தொடுகிறேன் ஆண்டவரே, ஆகையினால் என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து உம்மை தொடுகிறேன் ஆண்டவரே, ஆகையினால் என் பயத்தை நீக்கும் ஆண்டவரே, நான் விசுவாசித்து உம்மை தொடுகிறேன் ஆண்டவரே, ஆகையினால் என் வியாதியை நீக்கும் என்று சொல்ல அநேக திரளாய் இருக்கிற கிறிஸ்தவ கூட்டத்துக்குள்ள ஆண்டவரே, நான் இருக்கிறவனாய் அல்ல, நான் விசுவாசத்தோடு உம்மை தொட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே ஒரு சமாதானம் உள்ள ஆண்டாக, ஒரு நன்மையை பெற்ற ஆண்டாக, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சரீரத்தில், என்னுடைய கையின் பிரயாசத்தில் எனக்கு விரோதமாய் வருகிற பய தீயில் காரியங்களில் எல்லாவற்றிலும் நான் சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா எல்லா கிறிஸ்தவர்கள் போல் அல்ல, இந்த ராத்திரி வேளையில விசுவாசத்தோடுமை தொடும்படியாய் வந்திருக்கிறேன், விசுவாசத்தோடுமை தொடும்படியாய் வந்திருக்கிறேன். யாருக்கெல்லாம் பிரியம், யாருக்கெல்லாம் விருப்பம், அவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே உம்மை தொடுகிறேன் ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்க்காதீர்கள். உங்களை கர்த்தர் தொட வேண்டும், உங்களை கர்த்தர் தொட வேண்டும், உங்களுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். அப்படியானால் நீங்கள் தான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், நீங்கள் தான் கர்த்தரை தொட வேண்டும், நீங்கள் தான் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். எல்லா கூட்டத்தை போல் இந்த கூட்டம் அல்ல. ரிவாத ஷபர ரப 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 ஷபர ரப ரப கரவா ஓலியனார ஷபர ரப ரப கரவு ரீ லஷந்தன ரபு ரப ரப ஷபர ரப ரப. இதுவரைக்கும் எத்தனையோ கூட்டத்துக்கு கடந்து போய்விட்டேன், என்னுடைய வியாதி மாறவில்லை. இதுவரைக்கும் எத்தனையோ கூட்டத்தை பார்த்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. இதுவரைக்கும் எத்தனையோ கூட்டத்தை பார்த்து விட்டேன், என்னுடைய பயம் என்னை விட்டு நீங்கவில்லை. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடி பார்த்து விட்டேன், ஜெபித்து ஜெபித்து பார்த்து விட்டேன். ஆனால் இந்த கூட்டம் என்ன, அப்படி என்ன என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தரப்போகிறது என்று சொல்ல இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், எல்லா கூட்டத்தை போல அல்ல, எல்லா கூட்டத்தை போல அல்ல. தேவனாய் கர்த்தர் அந்த கோவில் பட்டணத்திலிருந்து இந்த கொஞ்ச ஜனத்துக்காக எங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. வனாந்தரத்தில் ஆடி மேய்த்துக் கொண்டிருக்கின்ற தாவீதை, வனாந்தரத்தில் ஆடி மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை பெலிஸ்தியன் கொக்கரித்துக் கொண்டிருந்த பெலிஸ்தியனை அமிழ்த்தும்படியாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அல்லவா. வனாந்தரத்திலிருந்து கொஞ்சம் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தது போல நாங்கள் கோவை பட்டணத்தில் கொஞ்ச காரியத்தை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அங்கே
இருந்து அழைத்து வந்து இந்த இடத்துல அநேக பிள்ளைகள், அநேக குடும்பங்கள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக பெலிசியர்கள் அவர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அநேக கோலியாத்திகள் அவர்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அநேக கோலியாத்திகள் அவர்களை சமாதான குலத்தில் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவைகளை கட்டவிழ்க்கும்படியாக தாவீதே தாவீதே, நான் உன்னை வனாந்தரத்தில் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணி இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு மந்திர கத்தை கொண்டு வந்திருக்கிறவராய் இருக்கிறார். அந்த நோக்கத்தை தேவனாகிய கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேற்றின தேவனாகிய கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பெலிஸ்தியர்கள் திரள் கூட்டமாய் இருந்தார்கள். அதிலே பிரதானமாய் கோலியாத்து வந்து நிற்கிறவனாயிருந்தான். 10 அடி உயரம் கொண்ட ஒரு மனிதன் இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறான். அங்கே தாவீது ஒரு சின்ன பையனாய் கடந்து போகிறான். வாலிப வயது கூட சொல்ல முடியாது, மாணவ பருவமாய் 17 வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வந்து நின்று கொண்டிருக்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்து அவர்கள் குகைகளிலும் குண்டுகளிலும் மலைகளிலும் ஒளித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணின சவுல் கூட என்ன செய்கிறான் என்று சொன்னால், அங்கே ஒரு மாபெரும் செடி அண்டையில அவன் ஒழித்துக் கொண்டு பயந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு அபிஷேகம் பண்ணின மனிதனை கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தர் பெலிஸ்தருடைய கூட்டத்தை ஆண்டவரமே துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் அந்த நாட்களில் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் பயந்து கொண்டிருந்த போதும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கிய நாட்களில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அந்த தாவீதை கொண்டு வந்து விடுதலையாக்கிறவராய் காணப்படுகிறவராய் இருந்தார். இந்த ராத்திரி வேளையில் சொல்கிறேன், அதனால் தான் சொல்கிறேன், எல்லா கூட்டத்தை போலல்ல, அநேக சவுல்கள் வந்து பிரசங்கம் பண்ணி இருக்கலாம், அநேக சவுல்கள் உங்களுக்கு போதித்து இருக்கலாம், அநேக சவுளுடைய வார்த்தையை கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த ராத்திரி வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் மத்தியில அவர் உலாவுகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி வெறுமையாய் போகக்கூடாது. இதுவரைக்கும் நீங்கள் காத்திருந்த காத்திருப்பு வெறுமையாய் போகக்கூடாது. இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் சத்துடைய சமூகத்தில் காத்திருந்தது வெறுமையாய் போடுவதற்கு அல்ல, தெய்வ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போக வேண்டும். இந்த வருஷத்தின் முதல் முடிவு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்க வேண்டும். நாங்கள் செவித்துக் கொண்டு வந்த நோக்கமெல்லாம் ஆண்டவரை எப்படியாயில் அந்த பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆண்டவரை பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், சாபங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், அவருடைய கண்ணீரிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். எந்தெந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில கண்ணீரை உண்டாக்கி கொண்டிருக்கிறதோ அவைகளிலிருந்து எப்படியாவது விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்ல இந்த நேரத்தில் நான் உங்கள் மத்தியில் 1 மணி நேரம் பேசி இருக்கிறேன். ஆனால் தேவ சமூகத்தில் எத்தனையோ மணி துடிக்கலாய் தேவ சன்னிதானத்தில் முழங்காலை முடக்கி வந்திருக்கிறோம். ஆண்டவரை எப்படியாயில் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எப்படியாயில் அந்த பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட வேண்டும், எப்படியாயில் அந்த பிள்ளைகள் இந்த வருஷத்தில் நன்மையை சுதந்திரிக்க வேண்டும். ஆண்டவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேளைக்காய் நன்றியுள்ளதை தோடுமை துதிக்கிறோம். ராத்திரி வேளையில் வந்த எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம், அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த வருஷத்தின் துவக்கத்தின் நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருப்பதற்கு வந்ததற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முன்குறித்து இருக்கிறீர், ஏதோ ஒரு காரியத்தை வைத்து எங்களை கொண்டு வந்திருக்கிறீர், அந்த காரியத்தினால் வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்.
அந்த வசனத்தை தந்த கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே, எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலையும் உண்டென்று எழுதப்பட்டவனுமாய், கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டென்று எழுதப்பட்டவனுமாய், இந்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடினதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ராத்திரி வேளையில வந்த எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று எழுதப்பட்டவனமாய் ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்துக்குள்ள போக வேண்டும் ஆண்டவரே. பாவம் மன்னிக்கப்படாதபடி ஆண்டவரே, அந்த ஐஸ்வர்யவானை போது ஆண்டவரே, அந்த நரகத்துல போய் கொடிய வேதனையை அனுபவிக்காதபடி, கொடிய வேதனையை அனுபவிக்காதபடி, அங்கே சமாதானம் இல்லை, அங்கே சந்தோஷம் இல்லை, அங்கே பற்கடிப்பு தான் இருக்கிறது ஆண்டவரே, அங்கே அழுகை தான் இருக்கிறது ஆண்டவரே, அங்கே வேதனை தான் இருக்கிறது ஆண்டவரே, அங்கே ஒரு சொட்டு கண் ஆண்டவரே தண்ணீருக்காக ஏக்கமுடைய இடமாய் அது காணப்படுகிறதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த இடத்திலிருந்து எங்களை தப்புவிக்கும்படியாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுடையவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டவனமாக, இதோ வெள்ளியினாலும் பொன்னியினாலும் அல்ல, அவர் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டவனுமா, எங்களுக்காய் ஒரு நாளில் ஆண்டவரே, இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் கடந்து வந்த ஆண்டவரே, எங்களுக்காய் இரத்தத்தை சிந்தும்படி ஆண்டவரே கோர சிலுவையிலே நீர் தொங்குகிறவராய் காணப்பட்டீர் ஆண்டவரே. எங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் துக்கங்களை சுமந்து தீர்க்கும்படியாக, எங்கள் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக ஆண்டவரே, எங்கள் கவலைகளை சுமந்து தீர்க்கும்படியாக, எங்கள் பயத்தை சுமந்து தீர்க்கும்படியாக ஆண்டவரை எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியான ஆண்டவரை கர்த்தாவே ஆக்கின தீர்ப்பை ஆண்டவரை நீர் பெற்றுக் கொண்ட ஆண்டவரை, எங்களுக்காய் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஆண்டவரை, கல்வாரியில் ஆண்டவரை எங்களுக்காய் காயப்பட்ட ஆண்டவரை, விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி ஆண்டவரை எங்களை மீட்டெடுக்க வந்த ஆண்டவர் ஆகிய இயேசுவே, இந்த ராத்திரி வேளை ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் ஒரு சிறு கூட்டமாய் வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். அந்த கல்வாரி மலையில் எங்களுக்காய் சிந்தப்பட்ட அந்த விலையேற பெற்ற இரத்தம் ஆண்டவரை, இந்த இடத்துல இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, இந்த இடத்துல கேட்கிறவர்கள், தூர இடத்துல கேட்கிறவர்கள், ஆன்லைன்ல கேட்கிறவர்கள், ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரை அந்த விடுதலையாக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் போடப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஓ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தை அவனை ஜெயித்தார் என்று எழுதப்பட்டவனமாய் ஆண்டவரை, எங்களை சமாதான குலைச்சலுக்குள்ள, எங்களை பாவத்துக்குள்ளாக, எங்களை வேதனைக்குள்ளாக ஆண்டவரை நடத்துகிற எல்லா சத்துருடைய வல்லமையின் கிரியைகளை இந்த ராத்திரி வேளையில ஜெயிப்பதற்கு ஆண்டவரை ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தெளிக்கப்படுவதாக ஆண்டவரை அப்படியே செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படியே ஆண்டவரை திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரை. படிப்பு ஆண்டவரை படிக்கிற சூழ்நிலையில எங்கள் பிள்ளைகளுக்கு சரியான ஞானம் இல்லை என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரை. படித்துக் கொண்டு இருக்கிறாள் ஆண்டவரை, ஆனாலும் அதற்கு பணம் கட்டுவதற்கு வசதி இல்லை என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரை. கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரை. போராட்டத்தின் அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களால என்னுடைய வாழ்க்கை சமாதான குலைச்சலாக இருக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஆண்டவரை நல்ல கணவன் கிடைத்தால், நல்ல மனைவி கிடைத்தால் என்று சொல்லி சந்தோஷத்தோடு திருமண நாட்களை தொடங்கி ஆண்டவரை இந்த நாட்களில் அது கசந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை சத்துரு பிரிவினையை கொண்டு வருகிற அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த காரியத்தினால சமாதான குறைச்சல் உருவாகிறதோ அவைகள் எல்லாம் அந்த கால ராத்திரி வேளையில இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தையோ, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவோ, காயப்பட்டவர்களை காயம் கட்டவோ, ஆண்டவரை இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை காணவோ, சாம்பலில் இருக்கிறவர்களுக்கு சிங்காரம் கிடைக்கவோ, ஆண்டவரை கர்த்தாவே வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரை கர்த்தாவே அவர்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் களிப்பையும் பெற்றுக் கொள்ளும்படியாக, அவர்களை விடுதலையாக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்ல ஏசாயா 61 சொன்னவனமாய் என்னை அபிஷேகித்த, என்னை அபிஷேகித்த, என்னை அபிஷேகித்த இயேசுவின் நாமத்தினால் இந்த ராத்திரி வேளையில என் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை என்னை அபிஷேகித்த அபிஷேகத்தின் மூலமாய் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுகளையும் எல்லா சத்துடைய வல்லமை கட்டொழுந்து வருவதாக. எந்தெந்த குடும்பத்தை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறாயோ, எந்தெந்த பிள்ளைகளை பாவம் செய்ய தூண்டிக் கொண்டு இருக்கிறாயோ, எந்தெந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் வியாதியை உண்டாக்கி கொண்டிருக்கிறாயோ, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினால சகல அந்தகாரத்தின் வல்லமையே உன்னை கட்டொழுந்து ஜெபிக்கிறேன். அவர்களை விட்டு புறப்பட்டு போ. இனி அவர்களை தொடாதிருப்பாயாக. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு கட்டாயம் கொடுக்கிறோம். இனி அந்த பிள்ளைகளை தொடாதபடி தெய்வ சமாதானம் கிருபையும் நிறைவாயிருப்பதாக ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவரே, உடைய கிருபைகள் இரக்கத்துக்கு ஆசீர்வதிக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே சோதரம், இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஆண்டவரே காரணமாய் இருந்த ஆண்டவரே சோதரம், நீர் ஏற்படுத்தி வைத்த தாம சோதரம் உடைய ஊழியக்காரர்களாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதற்கு உறுதுணையாய் இருந்த ஆண்டவரே இந்த சபையாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதில் கர்த்தாவை பங்கு பெற்று இது உற்சாகமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர்வராய் ஆசீர்வதித்து நிறைவாய் நடத்தும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.